அனைத்து எனது இனமான சாம்பவ பேரின உறவுகளுக்கும் மாற்றுத்தமிழ் சமூக உறவுகளுக்கும் வணக்கம். நான் ஈஸ்வரன் சாம்பவர், ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர். இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் அண்ணன் ரீகன்குமார் அவருடைய தம்பி அன்பு அவர்களை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறை கைது செய்திருக்கின்றது. ஒரு போலியான புகாரை நம்பி கைது செய்திருக்கின்றது. அது உண்மையா பொய்யா என்பதை கூட காவல்துறை ஆய்வு செய்யவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. தொடர்ச்சியாக காவல்துறை தென்காசி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை மாவட்ட செயலாளர் மீது ஒரு சாதிய வன்மத்தோடு செயல்பட்டு வருவதாக தெரிகின்றது. அவருடைய பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு அதை சகித்து கொள்ளாமல் இது போன்ற சாதிய வெறிய கண்ணோட்டத்தோடு செயல்படுவது போல் தெரிகின்றது. அதற்கு முக்கிய காரணம், தென்காசி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை மாவட்ட செயலாளர் ரீகன்குமார் மீது இவ்வளவு வன்மமாக காவல்துறை செயல்படுவதற்கு முக்கிய காரணம், பொருளாதார ரீதியாக நன்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார் என்ற காழ்ப்புணர்ச்சி. அது மட்டுமல்ல, அரசியல் பலம் இருக்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியும் தான் முக்கிய காரணம். இதைவிட மற்றொன்று முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது. சிவகிரியில், தென்காசி மாவட்டம் சிவகிரியில் கடந்த 4 ஆண்டுகளாக மணிமண்டபம் எழுப்பி அங்கு அம்பேத்கர் அவருடைய சிலையை நிறுவ முடியாமல் இருந்தபோது இவருடைய போராட்டமும் ஒரு முக்கிய காரணம். அதனால் அங்கு சிலை நிறுவப்பட்டது. இதனுடைய காழ்ப்புணர்ச்சி, இதனுடைய சாதிய வன்மமும் ஒரு காரணம். கடந்த 4 ஆண்டுகளாக அங்கு மணிமண்டபம் எழுப்பி அம்பேத்கர் சிலையை நிறுவ முடியாமல் இருந்தது. அங்கு உள்ள சிவகிரியில் இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தினர் போலியான புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, ஒரு பறையர்கள் இவ்வளவு உயரமாக அம்பேத்கர் மணிமண்டபம் எழுப்பி அதற்கு மேல் ரோட்டில் இருந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, அதுவும் வெங்கலத்தில் அம்பேத்கர் சிலை வைத்திருக்கிறார்கள் என்பதை சகித்து கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் போலியான மறைமுக புகார்களை அளித்து அந்த சிலை நிறுவ விடாமல் தடுத்து வந்தார்கள். அது 4 ஆண்டுகளாக போராடி கொண்டு இருந்தபோது தற்போது தென்காசியின் துணை மாவட்ட செயலாளராக ரீகன்குமார் தலைமையேற்ற உடனேயே அவர் முயற்சி செய்து அந்த சிலையை நிறுவியிருக்கிறார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி, கோபம் அவர் மீது. இத்தனை ஆண்டு காலமாக நாம் அதை தடை செய்து வைத்திருந்தோம். ஆனால் இப்போது இவன் ரீகன்குமார் சிலையை நிறுவிவிட்டானே என்கின்ற சாதிய வெறியோடு காவல்துறை அவர் மீது போலி ஆவணங்களை பதிவு செய்து ஏற்கனவே ஒரு முறை ரீகன்குமார் அவர்களை கைது செய்திருக்கின்றது. இப்போது அவர் வெளிவந்த நிலையில் மீண்டும் அவர் மீது ஒரு வன்மம். அதற்கு காரணம், மகேந்திரா வாகனம் நிறுவனம் தார் என்கின்ற ஒரு வாகனத்தை அவர் வாங்கி கொண்டு அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியை பொறித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற மிக கேவலமான சாதிய வன்ம வெறியோடு காவல்துறை அவர் மீது காட்ட முடியாத காரணத்தால் இப்போது அவர் தம்பியின் மீது இந்த வன்மத்தை காட்டியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சொந்த சமூக மக்களையே வைத்து போலியான ஒரு புகாரை பதிவு செய்து அவர்கள் மீது போலி புகார்களை பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. தொடர்ச்சியாக அவர் குடும்பத்தின் மீதும் அவரின் மீதும் இந்த சாதிய வெறியோடு செயல்படும் காவல்துறை இப்படி கைது செய்து அவர்களுக்கு மேலும் மேலும் பொருளாதார முன்னேற்ற சிக்கலை ஏற்படுத்துகின்றது, பொருளாதார சீரழிவை ஏற்படுத்துகின்றது. இந்த காவல்துறை, தமிழக அரசு தயவு செய்து இதில் தலையிட்டு தென்காசி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் மீது சிறந்த முறையில், நியாயமான முறையில் அவர்கள் மீது ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இனிமேலும் இதுபோல் ரீகன்குமார் அவர்கள் குடும்பத்தின் மீதோ அல்லது அவர் மீதோ இப்படி செயல்பட்டால், போலியான புகார்களை பதிவு செய்து
யாரையாவது வைத்து பொய்யான புகார் கொடுக்க வைத்து அவர் மீது உரிய ஆவணமில்லாமல் கைது செய்தால் இதுபோல் கடந்து செல்லாமல் இனி ஆதி தமிழ்குடி சான்றோர் கூட்டமைப்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை கையில் எடுக்க எங்களுடைய அமைப்பு முடிவு செய்திருக்கின்றது. இனிமேல் இப்படி ரீகன்குமார் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் இப்படி சாதிய வன்மத்தை கக்கினால் கண்டிப்பாக தென்காசி மாவட்டத்தை ஒருங்கிணைத்து நிச்சயமாக ஆதி தமிழ்குடி சான்றோர் கூட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை முன்வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் தமிழக அரசு தென்காசி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் உண்மையிலேயுமே சட்டத்தின் ரீதியாகத்தான் செயல்படுகின்றார்களா அல்லது சாதிய சிந்தனையோடு செயல்பட்டு வருகிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.